பைக் வாங்கணும் சார். 3 பைக் பார்க்கிங்ல இருந்து எடுத்த மாதிரியே பேசலாம். எனக்கு 3 பைக் வாங்கணும் சார். ஃபர்ஸ்ட் R15 வாங்கினோம். செகண்ட் வந்து பல்சர் பையன் வாங்கினா. அதுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. 50 கிராம் வெள்ளி சம்மந்தப்பட்ட ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ரீசெண்டாக ஜூபிட்டர் ஒன்று வாங்கினேன் எங்கள் பாப்பாவுக்கு. இதில் ஃபேஸ் பண்ண கூப்பிட்டு இருந்திருக்கேங்க, வந்திருக்காரு. அவ்வளோதான் சார். இந்த கிஃப்ட் கொடுக்கறத பத்தி, ஃபங்க்ஷன் வைக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து? இதனால என்னன்னா மற்றவங்களும் இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. குமரன் பைக்ல வந்து ரேட் வந்து கம்மியா இருக்குங்கிறத மற்றவங்களும் மற்ற கம்பெனிக்காரங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற. பைக்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 10-15 இடத்துல ரேட் விசாரித்தேன். குமரன் பைக்ஸில் மட்டும்தான் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. உடனே புக் பண்ணேன். அப்போ எனக்கு இந்த ஆஃபர்லாம் தெரியாது. அவங்களே கூப்பிட்டு இந்த ஆஃபர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது, வந்து இந்த டோக்கன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ராசியான நிறுவனம். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக அவங்க கூட ரொம்ப கனெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு. ஒரு 15 நாள் முன்னாடி தான் வாங்கினேன் இந்த பைக்கு, டிவிஎஸ் ரைடரு. பட் ரேட் கம்மி, மற்ற நிறுவனத்தோட கம்மியா இருக்கு கம்பெனியோட. எப்படி ஸ்டாஃப்லாம் எப்படி பேசுறாங்க? ஸ்டாஃப்லாம் நல்ல அதாவது தன்மையாகவும் பேசுறாங்க, அனுசரிச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எது வேணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எது கிடைத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கின வண்டி. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் வேறு எந்த கடையிலையும் ரேட்லாம் விசாரிக்கல. இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. நான் போகிறப்ப வரப்பெல்லாம் இங்கே வந்து நிறைய பைக்ஸு பார்த்ததுனால அங்கே போய் ரேட்டை கேட்டு அப்படியே உடனே வாங்கிட்டேன். இந்த கிஃப்ட் கொடுக்கறது, கொடுக்கல் வைக்கிறத பற்றி என்ன கருத்து? இது வரைக்கும் எந்த கடையும் இந்த மாதிரி கொடுத்ததா கேள்விப்படல. ஆனால் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ குமரன் பைக்ஸ் உங்களுக்கு ராசின்னு ஃபீல் பண்ணுறீங்களா எப்படி? கரெக்ட், நிஜமாதான். என் பேர் என் சிவகுமார். நான் மீஞ்சூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த குமரன் வந்து பைக்கில் வாங்குறது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நானும் மீஞ்சூரில் எல்லா கடையும் நானும் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ரேட்டு ஜாஸ்தி. பொன்னேரி அந்த பக்கத்து சைடில் கூட பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ரேட்டு ஜாஸ்தி. அப்புறம் பிறகுதான் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, எம்ஆர் நகரில் பார்த்துட்டு குமரன் பைக்ஸில் நீங்கள் போங்க, ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு, அங்கே போனீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் வாங்கலாம், எது இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய வந்து சலுகைகள்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்னாங்க. சரின்னு அவர் எம்ஆர் நகரை நான் பார்த்து குமரனோட பைக்கை நான் தேர்ந்தெடுத்தோன்னு பார்த்தோன்னா எனக்கு மெயினாக வந்து ஊக்கம் கொடுத்ததே பிரியா தான். அந்த பிரியா மேடத்து மூலியமாக தான் நான் இந்த எம்ஆர் நகருக்கு வந்து இந்த குமரன் பைக்ஸை பார்த்தேன். அது எல்லா இடத்துலையும் காட்டிலும் இந்த இடத்துல தான் வந்து கம்மியான ரேட்டு. ஆனால் வந்து இவங்களாம் கிஃப்ட் தருவான்றது இதுவரையும் நான் நம்பிக்கைப்படலை. ஆனால் இந்த இடத்துல இந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்குறான்றது ரொம்ப பெருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷமா கழிச்சு இப்போ தான் பைக் வந்திருக்கோம். ஸோ நிறைய கடை எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா அந்த குமரன் பைக்ஸ் தான் கம்மியாக இருக்கு. ஸோ அவங்க நிறைய நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் அவங்க எந்த கலர் வேணும் கேட்டு கூட மாற்றி கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஸ்டாஃப் நல்லா பேசுகிறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறது. 2 days பேக் தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. என்ன வண்டி எடுத்துருக்கீங்க? ஹீரோ டியோ. வண்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? சர்வீஸ் எந்த டவுட்னா கால் பண்ணாலும் அவங்க சொல்றாங்க ஸ்டாஃப் எல்லாரும். இந்த கிஃப்ட் கொடுக்கிறது, கொடுக்கல வைக்கிறது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். எல்லா கடையும் பார்த்தது இல்லை. ஸோ இது ஒரு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைக் வந்து எனக்கு தான் எடுக்குது. ரொம்ப ரேட் கம்மி தான். நாங்கள் வந்து ஒரு 4-5 கடையில் விசாரிச்சோம். இங்கே தான் குமரன் பைக்ஸ். அதுலுமே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவர் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாவே பேங்க் மூலியமா ஃப்ரெண்டு. ஸோ அவர் எங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மியாகவும் கிஃப்ட்டும் சரி நல்லா நாங்கள் கேட்ட மாதிரியே கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தினார்.
பண்ணோம் பையனுக்காக போயிட்டு. அதுக்கப்புறம் எங்க மரும்புள்ள இங்க பார்க்கலாம், நம்ம ஏரியா விட்டு அவ்வளவு தூரம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டின்னு வந்து காமிச்சாரு. அங்க விட எங்களுக்கு 5000 ரூபாய் கம்மியா இருந்தது பைக்கு. என்ன வண்டி வாங்கிருக்கீங்க? எனக்கு பேர் சொல்ல தெரியாதுங்க, பேர் தெரியாது எனக்கு. பேர் சொல்லாத ஒரு வண்டி அப்படி வாங்கிருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பையனுக்காக புதுசா பழைய பைக் தொலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சண்டேவோட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குழுக்கள் வச்சு பரிசு தான் கொடுக்குறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என் பையனுக்கு நம்பிக்கை இல்ல, வேணாம் வேலைக்கு போயிருக்கான் இன்னைக்கு, பரவாயில்லமா நமக்கு வரப்போறதுல தேவையில்லை அப்படின்னா எனக்கு சரி நான் போய் பாக்குறேன். அவங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க, அந்த மரியாதைக்காக வரலான்னு வந்திருக்கேன் இன்னைக்கு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் எப்படி பழகுறாங்க? நல்லா பழகினாங்க. நாங்க இங்கதான் வந்து வாங்கினோம், நல்லா பழகினாங்க. எதிர்பார்க்கல, ஆனா இப்படி அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்தேன். ஆக்சுவலா என்ன வண்டி எடுப்பீங்க? SP 125 ஹோண்டா. கோல்டு வரும்னு நினைச்சீங்களா, போல்ட் வரும்னு நினைச்சீங்களா? நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எது கிஃப்ட் வந்தாலும் எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன். உங்க பேர் சொன்ன உடனே அதிர்ச்சியா இருந்தா மகிழ்ச்சியா இருந்தா? ஷாக், அவ்வளவுதான். அதிர்ச்சி ஒர்க் பண்றீங்களோ? இல்லடா,
சரி, வாழ்த்துக்கள். இவருக்கு பரிசு அடிச்சிருக்கு. எதிர்பார்க்காததான் கொடுப்பாரு கடவுள்.
சந்தோஷமா தான் இருக்கு டிவி கொடுத்தது. அண்ணனோட பர்பஸ் எப்படி சொல்லு. இல்லை இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதில்லை, பண்றாரு, இன்னும் மேலே போவீங்கண்ணா. சூப்பரா வாழ்த்திருக்கான், ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக மூன்றாம் பரிசோட அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். மூன்றாம் பரிசு வந்து ஃப்ரிட்ஜு. பாருங்க, வெயில் நேரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்க போகுது. மூணாவது பரிசு வந்து நிர்மலா தேவி அவங்க எடுக்கிறாங்க, நல்லா எடுத்துறாங்க. 108 மூன்றாவது பரிசு ஃப்ரிட்ஜு 108. அபிதா பேகம் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா KP3 பிரான்ச் கண்ணாசனார் பிரான்ச்ல எடுத்திருக்காங்க. அங்க உள்ளவங்க வந்து பிரியா மேடம் அவங்க வந்துட்டு அவங்க கையிலேயே வந்துட்டு அந்த பரிசை கொடுப்பாங்க. ஆனா தூக்குவாங்களா தெரியல, பாயில நிப்பாங்க போல. தம்பி பிரிச்சு எடுத்துருவாப்பா. நான் வந்து என் பேர் ஆபிதா, நான் துரைப்பாக்கத்துல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த வண்டி வாங்குறது இன்ட்ரெஸ்டே கிடையாது. சும்மா OLXல பார்த்துருந்தேன். பார்த்த உடனே கால் பண்ணேன், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பேசின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்க கிட்ட பேசின உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க பேசுறதை வச்சே சரி அவங்க கிட்ட வாங்கி போய் தான் பார்க்கலாம், அங்கே போய் பார்த்து என்னன்னு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். சும்மா தான் வந்தேன் நான். பார்த்த உடனே அவங்க ஒரு 2 பேரும், பிரியா மேடமும் உங்க பேருங்க கோகிலா, 2 பேரும் சூப்பர் டைப், நல்லா பேசினாங்க. ஒரு ஃபேமிலியில இருந்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருந்து ஜாலியா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும். நான் சும்மா கூப்பிட்டாங்களே, அவங்க கூப்பிட்ட மரியாதைக்கு நம்ம வரணும். சரி பசங்களை வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்லை, அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு தான் வந்தோம். ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும். குமரன் பைக்ஸ் வந்து ரொம்ப நல்ல பண்றாங்க, நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து அந்த பைக்குக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் டோக்கன் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களே கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நாங்க வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு குலுக்குவோம், அப்போ உங்களை கண்டிப்பா கூப்பிடுவோம். நான் நினைச்சேன் எல்லாருமே வந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, சும்மா ஒரு இதுலதான் சொல்லுவாங்க குலுக்குவோம் அப்படி இப்படின்னுவாங்க, இதெல்லாம் ஒரு சும்மா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து கண்டிப்பா அவங்க கால் பண்ணாங்க, கால் பண்ணி வாங்க மேடம் நீங்க கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 o'clock வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மேம் 9 o'clock வாங்க அப்படின்னா. நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க, ஒரு ஆர்வமா கூப்பிடும் போது சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பரவாயில்ல, நான் வந்ததுக்கு ஒரு நல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் நாங்க, பரவாயில்ல நான் வந்ததுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் எனக்கு வந்து குமரன்ஸ் பைக் கொடுத்தாங்க. தம்பி உங்க பேர் என்ன? ரித்திக் குமார் வந்து டோக்கன் எடுக்கிறாரு. டோக்கன் நம்பர் 110 சசிகலா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து விவேகானந்த நகர்ல இருந்து வரேன், கொடுமையூர் விவேகானந்த நகர்ல இருந்து. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த ஷாப் இருக்கு. நான் வந்து பார்த்தேன், மற்ற இடத்துலலாம் விட இங்க ரேட்டு கம்மியா இருக்கு. நல்லா அவங்க அணுகுமுறையும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு இங்க வாங்கணும்ன்ற ஒரு மனசு திருப்தி இருந்தது. அது பிரகாரம் நான் வந்து ஹோண்டா ஆக்டிவா வாங்கினேன். நல்லா இருக்கு, நல்லா சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பிரைஸும் கொடுத்தாங்க. நான் இந்த சிறப்பு பரிசு எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனா மேடம் அவங்க வந்து 1 வாட்டி 2 வாட்டி எனக்கு போன் போட்டு கண்டிப்பா நீங்க வரணும், நிர்வாகம் இன்னும் சிறப்பாகவும் புகழ்ச்சியாகவும் மக்களுடைய ஆதரவு என்றும் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லது சார், வணக்கம். ரொம்ப நன்றி சார். நாங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு தான் போட்டோம். ஆனா பிரான்ச்சஸ் வந்து எல்லாமே சேர்ந்து கலந்து எல்லாம் ஒன்னா போடலாம் சொல்லி பிளான் பண்ணதுனால 10 பேருக்கா மாத்திருக்கிறோம். 10 டோக்கன் கொடுக்குவாங்க. ஒரு டோக்கன் யார் யார் பேருக்கு வரோமோ அடுத்த வந்து வாங்கிக்கலாம். 5ஆம் பரிசு டவர் பண்ண அண்ணா துர்கா அண்ணன் கையில எடுப்பாங்க. அடுத்தபடியா பாப்பா இவங்க வந்துட்டு டோக்கன் எடுப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா. எத்தனை படிக்கிறீங்க? ஐஸ் பிடிக்குமா சாக்லேட் பிடிக்குமா? சரி போமா, உங்களுக்கு சாக்லேட் டோக்கன் எங்க வரீங்க? சாக்லேட் நான் தரேன். ஒரே டோக்கன் எடுமா, ஒன்னு எடுங்க. இங்க வண்டி வாங்குறதால 5 வண்டி வாங்கியிருக்கேன் அண்ணன்கிட்ட. சந்தோஷமா தான் வாங்கியிருக்கேன். ஆனா 5 வாட்டி நான் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அண்ணன்கிட்ட. என் கூட பிறந்த பிறப்பு மாதிரி அவரு. எனக்கு எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிவி வாங்கியிருக்கேன். எது சொல்றது, 5 பொருள் வாங்கிட்டேன் நான் அவர்கிட்ட. வந்து வண்டி வாங்கினா எல்லாருக்குமே மனசு நிறையோட தான் போவோம்.
வந்து கால் வச்சாலே முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வேலை சக்சஸ் ஆயிட்டா நம்ம போவோம் மனசு நிம்மதியோட. கலந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் முதல் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குமரன் பைக்ஸ் அவர்கள் எங்களுடன் இந்த தமிழ்நாடு இருசக்கர வாகன டீலர்கள் நல சங்கத்தில் துணைத் தலைவராக எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் ஒரு எந்த வேலையை எடுத்தாலும் பொறுப்பாக நல்ல தெளிவாக செய்து காட்டுவார். அதே போல் இன்று இந்த வட சென்னையை பொறுத்தவரையும் ஒரு 5 பிரான்ச்சுகள் கிட்ட உருவாக்கி விட்டார். இன்னும் அவர் சென்னை முழுவதும் அவர்களுடைய ஷோரூம் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்து வாடிக்கையாளர் எப்படி திருப்தி பண்ணணுமோ அப்படி திருப்தி பண்ணிட்டே வராரு. நாங்களும் ஒரு வருஷமா கலந்துக்கிட்டு சிறப்பு பரிசு கொடுத்துட்டே வரோம். நடந்து போறவங்களையும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்களையும், ஷேர் ஆட்டோவுக்காக வெயிட் பண்றவங்களையும் பைக்ல போக வைக்கணுன்றதுதான் குமரன் பைக்ஸோட கனவு. அந்த கனவை அவர் நிறைவேற்றிட்டு வந்துட்டே இருக்காரு. யாருக்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் இல்லைன்னா கூட வண்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து, புரியுதுங்களா, நீங்க வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறன்றது எந்த ஷோரூம்லயும் செய்ய மாட்டாங்க. நாங்க அவருக்காக பெருமையெல்லாம் சொல்லல, புரியுதுங்களா, எங்க கூட இருக்கிறாரு அப்படின்றதுக்காக. இன்னும் மேலும் மேலும் குமரன் பைக்ஸ் வளரணும், அவரு இந்த வட சென்னையில ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும்ன்றது எங்க சங்க சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. இப்ப இந்த 2 வீலர் இருக்கிறதால இந்த ஆன்லைன் அபராதம் சொல்லிட்டு ஒண்ணு தெரியும் உங்களுக்கு, டிராபிக் ஃபைன் சொல்லிட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆர்டிஓல வந்து புதிய நடைமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு போன வாரம் வந்துட்டு தமிழ்நாடு 38 மாவட்டத்திலையும் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் கிட்ட. அடுத்த வாரம் வந்து முதல்வர் கிட்ட வந்து மனு கொடுக்குறோம். இந்த பிரச்சனை என்னன்றது பொதுமக்கள் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஹெல்மெட் போட்டு தான் போவீங்க, பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போடாம இருந்திருப்பாங்க. 1000 ரூபாய் ஃபைன் 10 வாட்டி விழும். அது நீங்க வண்டி விற்க வரும்போது அதுல 10,000 ரூபாய் ஃபைன் இருக்குன்னு தெரியும், புரியுங்களா. இந்த நடைமுறையை வந்து மாத்தணும். பழையபடி போக்குவரத்து காவல்துறை அதிகாரி உங்களை பிடிச்சாருன்னா 1000 ரூபாய் ஃபைன்ன்றது அப்படியே கட்டிட்டு அப்படியே போயிடுவீங்க, எதுவும் தெரியாது. இது வந்து மக்கள் வண்டி வாங்கும் போது பல பிரச்சனைக்கு மாட்டிட்டு இருக்காங்க. அதனால பழைய முறையை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் எங்க சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுசும் கொடுத்துட்டு இருக்கோம். அது பெரிய பிரச்சனையா வரும்போது நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்மெட் போட்டு கரெக்டா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் விழாது. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. இப்போ இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஹெல்மெட் போடாததால ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு நீங்க கட்ட வேண்டியதாயிடும். முன்னாடி வந்து ஒரு 100 ரூபாய் தான் இருந்தது ஃபைன். ஏன் அதிகப்படுத்தினாங்கன்னா நீங்க யாரும் போடுறது இல்லைன்றதாலதான் அது 1000 ரூபாய் பண்ணாங்க. ஆனா நல்ல விஷயம் தான். ஆனா இதனால மிடில் கிளாஸ் ஆளுங்க ரொம்ப பாதிக்கிறாங்கன்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நாங்க குரல் கொடுக்குறோம், நீங்களும் சேர்ந்து குரல் கொடுத்தா அது தமிழக முதலமைச்சர் வரைக்கும் போகும். இதை மாற்றி அமைக்க முடியும். பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் பயனுள்ளதா இருந்தா அது இருக்கணும், பயனுள்ளதா இல்ல அது மக்களுக்கு பாதகமா இருந்தா அந்த சட்டம் நம்மளுக்கு தேவையில்லைன்றத இந்த நேரத்தில் எங்க சங்கம் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு குமரன் பைக்ஸுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சோழா மேனேஜர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் வந்திருக்காரு. நல்ல மனிதர். இவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காங்க தான் நான் என்னால இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அவரு உங்க சார்பா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன கிளாப்ஸ் எனக்காக அவருக்கு. உட்காருங்க சார். பாப்பா வந்துட்டு குழுக்கள் எடுப்பாங்க பாருங்க. பாப்பா உங்க பாப்பா பேர் என்ன? சரி வேணாம் டோக்கன் சாக்கி தருவாங்க. சாக்கி சரி பாபி 2 சாக்கெட்டுங்களா? எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு டோக்கன் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 128 அமீதீன். இதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்திருந்தேன். அப்ப எனக்கு வாஷிங் மிஷின் வந்துச்சு. இப்ப டவர் ஃபேன் விழுந்திருக்கு. அப்படியாப்பா? ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஓகே, அடுத்தபடியாக பாருங்க நம்ம கிட்ட வரவங்க அடுத்தடுத்து பிரைஸ் அடிச்சுட்டே இருக்குல்ல. டியூ கிட்ட கட்டியிருக்கேன். வாங்குறப்போ அடிஷ்னலா காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அதே போல ஸ்டாஃப்லாம் நல்லா பேசி நல்ல திருப்தியான ஒரு இதா இருக்கு. ஐயா போதுமா? இது போதுங்களா? நன்றி. குமரன் பைக்கு என்னோட நன்றி தெரிவித்துக்கோங்க. கார்த்திக் நம்பர் பார்த்து சொல்லுங்க. 47 புவனேஸ்வரி பாருங்க.
குணசுந்தரி சாரி குணசுந்தரி மேடம். ஓகே ஜி, தேங்க்யூ. பாருங்க உங்க பையன் டான்ஸ் ஆடி ஒரு சாக்லேட்டு, நீங்க பிரைஸ் வந்து டவர் ஃபேனு. கடைக்கு பக்கத்துல வச்சு நல்லா காத்து வாங்குங்க மேடம். உள்ள போயிடுங்க. இந்த பைசா வந்து அவங்களோட சகோதரி ரேவதி மேடம் கொடுப்பாங்க. போங்க, அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க சகோதரி பத்தி. மேடம் நாங்க எப்படி வண்டி டெலிவரி கொடுத்தோம் உங்களோட சின்ன ஒரு நான் வண்டி வாங்கினதே என்னுடைய அத்தை பொண்ணுக்காக தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நான் இல்லைனா டிஃபென்ஸில் தான் எடுக்கிறதா இருந்தேன். அவங்க நீங்கள் வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னாங்க. எனக்கு 2 நாளில் வண்டி வேணுண்டி, பாப்பா கூட்டிகிட்டு காலேஜ் போகிறதுக்கு இல்லை, அவங்க மெடிக்கல் படிக்கிறாங்க, டெய்லி காலையில் கொண்டு போய் விடணும் அப்படின்னா ஒரு 2 நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி எது கேட்டாலும் அக்கா நாளைக்கு பண்ணிடுறேன்க்கா, உடுக்கா பார்த்துக்கலான்வாங்க. அதே மாதிரி சாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்கு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதில் சந்தோஷம். அதுலேயும் அவள் கையாலே வாங்குறது இன்னும் சந்தோஷம் எனக்கு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி விழுந்தா அவள் கையால் தான் வாங்கணுன்னுட்டு, அதுக்காகவே அவளை வெயிட் பண்ண வச்ச மாதிரி இருக்கு கார்டு. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.